بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற தினசரி பாடத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குர்ஆன் பற்றிய கலைகளை, உலுமுல் குர்ஆனை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். அதில் குர்ஆனை பற்றி இறுதியாக நம்ம பார்த்தது என்னென்னு கேட்டால், குர்ஆனில் மாற்றிய வசனங்கள் உள்ளன, மாற்றப்பட்ட வசனங்கள் உள்ளன. அது எது ஆதாரபூர்வமான விஷயம், எது பொய்யாக சொல்லப்பட்ட விஷயம், இந்த விவரங்களை எல்லாம் கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம குர்ஆனிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த குர்ஆன் முந்தைய வேதங்கள்லேருந்து அப்படியே காப்பி அடித்து தான் முகமது நபி சொன்னார் என்று மேற்கத்திய உலகம், குறிப்பாக கிறிஸ்துவ போதகர்கள் பிரச்சாரம் செய்கிறாங்க. அதாவது ஏன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியில் வர்றாங்க. அவங்களுக்கு முன்னாடியே தௌராத்து, இன்ஜீல் இந்த மாதிரி வேதங்கள்லாம் இருக்கிறது. அப்போ எழுத படிக்க தெரியாத இவர் அந்த வேதங்களில் சொல்லப்பட்டதை அப்படியே காப்பி அடித்து அவருடைய ஸ்டைலில் மாற்றி சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு வாதத்தை என்ன செய்வாங்கன்னா பரப்புவாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் காட்டுவாங்கன்னு கேட்டால், முந்தைய வேதங்களில் சொல்லப்பட்ட பல விவரங்கள் குர்ஆனில் இருக்கும். அதாவது முந்தைய நபிமார்கள், தீர்க்கதரிசிகள்னு சொல்கிறோம்ல, அது ஆபிரகாம் அவங்க வேதத்தில் இருந்தால் நம்ம குர்ஆனில் இப்ராஹிம் இருக்கும். இஸ்மவேல் என்றவங்க சொன்னாங்கன்னா நம்ம இஸ்மாயில்னு சொல்லுவோம். அவங்க ஈசாக்குன்னு சொன்னாங்கன்னா நம்ம இஸ்ஹாக்குன்னு சொல்லுவோம். அவங்க ஜோசப்னு சொன்னால் நம்ம யூசுஃப்னு இதில் சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி நம்ம ஐயூபுண்டு யோபுண்டு சொல்வார்களே, ஆனால் நம்ம ஐயூப் என்று நம்முடைய குர்ஆனுடைய வேதத்தில் ஐயூபுங்கிற பேரில் அது சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி தான் ஆதாம்னு சொல்வார்களே, ஆனால் நம்ம ஆதம் என்று நம்ம குர்ஆனில் இருக்கிறது. அது மாதிரி மோசேண்டா நம்ம மூசான்னு சொல்லுவோம். அவங்க ஜீசஸ்னால் நம்ம ஈசான்னு சொல்லுவோம். அவங்க ஜக்கரியான்னா நம்மளும் ஜக்கரியான்னு சொல்லுவோம். அவங்க யோவான் என்று சொன்னால் நம்ம யஹ்யான்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி முந்தைய வேதங்களில் சொல்லப்பட்ட சாலமோன், தாவீது, சாலமோன்னா சுலைமான், தாவீதுன்னா தாவூது, இப்படி சொல்லப்பட்டது எல்லாமே அங்கேருந்து காப்பி அடித்து இவர் சொல்லியிருக்கிறார். அதனால தான் அதே மாதிரி சொல்லப்படுகிறது. இது காட்டுற ஒரு ஆதாரம் இதான். அதாவது முந்தைய வேதங்கள்லேருந்து காப்பி அடிக்கப்பட்டதுன்னு சொல்லக்கூடியவங்க அதுக்கு எது ஆதாரமாக காட்டுறாங்கன்னா, முந்தைய வேதங்களில் சொல்லப்பட்ட நபர்களை பற்றி இங்கேயும் சொல்லப்படுகிறது, இதை ஒரு ஆதாரமாக காட்டுவாங்க. இதில் ரெண்டு விஷயம் அதில் கவனிக்கணும். பொதுவாக முந்தைய வேதங்களில் சொல்லப்பட்ட வரலாற்று நாயகர்கள், மூசாண்டு ஒருத்தர் இருந்தார்னு வைங்களேன், அதை லட்சம் வருஷம் கழித்து சொன்னாலும் மூசான்னு தானே சொல்ல முடியும். கடந்து போன ஒருவரை பற்றி சொல்வதாக இருந்தால் அவருடைய என்ன பேர் இருந்துச்சோ அந்த பேரை தான் சொல்ல முடியுமே தவிர பேரையுமே மாற்றி சொல்லுவாங்க. ஒரு ஊரை பற்றி, ஒரு ஆளை பற்றி பேசுவதாக இருந்தால் அந்த ஆளுக்கு என்ன பேர் முந்தைய காலத்தில் இருந்ததோ அதை சொன்னால் தான் அவரை குறிக்குதுன்னு எடுத்துக்கிடுவாங்க. அப்போ ஆதாம்னு ஒருத்தர் இருந்தார்னு சொல்கிறாங்க, நம்மளும் நம்புகிறோம்னு அதுக்கு ஆதத்தை பேரை மாற்றியா சொல்ல முடியும்? அவர் ஆதம் தானே. அப்போ ஆதாம்னு ஒருத்தர் இருந்தார், முதல் மனிதராக படைக்கப்பட்டார் என்றால் அந்த விஷயத்தை இஸ்லாமும் சொல்லுகிறது. அதே நேரத்தில் இவர்கள் அந்த நபிமார்கள், தீர்க்கதரிசிகளை பைபிளு, தௌராத்து, இன்ஜீல்ங்கிறாங்கல்ல, அந்த வேதங்கள் எப்படி சொல்லுகிறதோ அப்படி குர்ஆன் சொல்லலை. சாலமோனை ஒரு குடிகாரனாக சொல்லுது. தாவீது ராஜா பிறருடைய மனைவியை அபகரித்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. பல நபிமார்கள் போதையில் மிதந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த களங்கத்தை எல்லாம் நீக்கிவிட்டு இஸ்லாம் என்ன பண்ணுது, சரியான வரலாறு தான் சொல்லுகிறது. காப்பி அடித்து இருந்தால் அதை அப்படியே தானே சொல்லுவாங்க. அதுக்கு மாற்றமாக சொல்வதற்கு பேர் காப்பியா? ஒரு நபரை பற்றி ஒரு செய்தி ஒரு காலத்தில் தப்பாக சொல்லப்பட்டிருக்கு, நம்ம சரி பண்ணி சொல்கிறோம் என்று சொன்னால் அதை மறுக்கிறோன்ற அர்த்தமா, காப்பி பண்ணுறோன்னு அர்த்தமா? நீங்கள் சாலமோன்கிற ஒரு இறை தூதரை நீங்கள் கேவலமாக எழுதியிருக்கிறீங்க,
அவர் இப்படிப்பட்டவராக தான் இருந்தார் அப்படின்ட்டு ஒரு பதில் கவுண்டர் கொடுத்தோம் என்று சொன்னால், கவுண்டரை வந்து யாராவது காப்பின்னு சொல்லுவாங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் சொல்லலையே. அந்த நபிமார்களை பற்றி பழைய வேதங்களில் என்ன மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்களோ அந்த மாதிரி குர்ஆனில் சொல்லப்படலை. அதில் உள்ள களங்கத்தை நீக்கி சரியான செய்தியைத்தான் என்ன செஞ்சுருக்கு குர்ஆன் சொல்லி இருக்கிறது. அதனால் அங்கேருந்து காப்பி அடித்தல்ங்கிற ஒரு விஷயம் வராது. அது அது அர்த்தமற்ற ஒரு வாதம். அதுபோக இந்த குர்ஆன்கிற இந்த வேதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற காலத்தில் வந்து அவங்க வாழ்ந்த பகுதியில் வந்து வேதக்காரர்கள் இருந்தார்கள். மக்கத்து காபிர்கள் மட்டும் இருக்கலை. அங்கே இருந்தவர்கள் யார் இருந்தாங்கன்னா யகூதிகள் இருந்தாங்க, நசாராக்கள் இருந்தாங்க. அந்த யகூதி நசாராக்கள்கிட்ட போய் தான் இந்த குர்ஆனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை கேட்டுட்டு நிறைய பேர் இஸ்லாத்தை தழுவுறாங்க. அன்றைக்கு இருந்த எத்தனையோ நசாராக்களும் யகூதிகளும் இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க. அவங்க வேதத்தை அப்படி காப்பி அடித்து இவர் சொல்வார்னா அதை ஏற்றுக்கொள்வாங்களா? இதுதான் எங்கள்கிட்ட இருக்கப்பா, நீ என்ன எங்கள்கிட்ட உள்ளதான காப்பி அடித்து சொல்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. அன்றைய மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை எதை காட்டுதுன்னு கேட்டால், அவங்க வேதத்திலிருந்து இவர் எதுவும் காப்பி அடிக்கலை, அவங்க விட்ட பிழைகளை சரி செய்கிறாரு, அவங்க தவறாக சொன்னது இவர் சரியாக சொல்கிறாரு, மாற்றமாக சொல்ல வேண்டியதை மாற்றமாகவே சொல்கிறாரு அப்படின்னு விளங்குனதுனால தானே அன்றைக்கி வந்தாங்க. அதனால் இந்த காப்பி அடிக்கப்பட்டதுங்கிற ஒரு விஷயத்தை வாதத்தை வைப்பாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து தெளிவான பதில்களை நம்ம சொல்லணும். அப்படி சொல்வதாக இருந்தால் அந்த வேதங்களில் இருந்து எடுத்து தான் சிலதை சொல்ல வேண்டி வருது. நம்ம குர்ஆனை கொண்டு மட்டும் சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் தௌராத்தில் இஞ்சிலில் இருந்து காப்பி அடிக்கப்பட்டதுன்னு நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் நீங்கள் எதை தௌராத் என்று சொல்கிறீர்களோ இஞ்சில் என்று சொல்கிறீர்களோ அதில் உள்ள பல விஷயங்களை இஸ்லாம் நிராகரிக்கிறது, மறுக்கிறது, நீங்கள் சொன்னதை எதிர்த்து போராடுகிறது. அப்படிங்கும்போது காப்பின்னு சொல்ல முடியுமா என்றால் அதுக்குரிய எவிடன்ஸ்களை நீங்கள் பாருங்கள். உதாரணமாக இது வந்து பழைய ஏற்பாடு, பைபிளில் உள்ள பழைய ஏற்பாடுமாங்கள்ல, பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு வாசகம். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், நான் கர்த்தர், அவங்க போட்ட தமிழாக்கத்தை அப்படி காப்பி பண்ணி நம்ம போட்டிருக்கிறோம். கடவுள் சொல்கிறாராம், நான் கர்த்தர், அதாவது நான் கடவுள், கன்னிகையாக இருக்கிற பெண்ணை அவன் விவாகம் செய்ய வேண்டும். ஒருத்தன் கல்யாணம் செய்வதுடைய முக்கிய கண்டிஷன் என்னென்னு கேட்டால், கன்னி பெண்ணைத்தான் கல்யாணம் செய்யணும். விதவையாகிலும் விதவைன்னா என்ன? கணவனை இழந்தவள், தள்ளப்பட்டவள்னா டைவர்ஸ் பட்டவள். விதவைன்னா புருஷன் இறந்து போனாள். விதவையாக ஒருத்தி இருந்தாலேயானால் அவளையாகிலும், தள்ளப்பட்டவள்னா விவாகத்தை ரத்து செஞ்சு தள்ளப்பட்டவளையாகிலும், வேசியையாகிலும் தப்பான நடத்தையில் உள்ள அவளையாகிலும், கற்பழிக்கப்பட்டவளையாகிலும் அவன் விவாகம் செய்யாமல் தன் ஜனத்தை சேர்ந்த கன்னிகையை விவாகம் பண்ண வேண்டும். இதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், பெண்களுக்கு மறுமணம் கிடையாது என்று சொல்லப்படுகிறது. அவள் கன்னி பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணுமே தவிர, அந்த கன்னித்தன்மையை வந்து கணவன் இறந்ததன் மூலமாக ஒரு விதவையாயிருப்பாள். விதவைன்னா விதவை தான், காலாகாலத்துக்கும் அவருக்கு இல்லற வாழ்க்கை கிடையாது. அதே மாதிரி வந்து விவாகரத்து செய்ய புருஷங்காரன் பிடிக்கலன்னு விட்டு போயிருப்பான். தள்ளப்பட்டால்னா அவ்வளோதான், இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணுறத கற்பனை கூட செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வேசிங்கிறாங்க, அது வேணால் ஒரு நிலத்தை கட்டவள்ங்கிறதுக்காக வேண்டி தவிர்க்கலான்னு சொல்லலாம். கற்பழிக்கப்பட்டவளையும் சேர்த்து விட்டாங்க. அவ்வளோ பலபந்தமாக கற்பழிக்கப்பட்டாள்னு சொன்னால் அவளை நீ கல்யாணம் பண்ணாத. அப்போ வந்து இவர்கள் திருமணம் செய்கிற பெண்களை வந்து எந்த மாதிரி ஆக்குறாங்கன்னு கேட்டால், அவங்களுக்கு மறுவாழ்க்கை கிடையாது, கன்னி பெண்ணாக மட்டும்தான் இருக்குன்னு இந்து மதத்தில் எப்படி இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்களோ அவங்க கூட மாறிக்கிட்டாங்க நிறைய. அந்த விஷயம் வந்து பைபிளில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால், இது லேவிய ராகமம்னு ஒரு சூறா இருக்குது, அதிகாரம். அதில் 21வது அதிகாரத்தில் 13, 14 ஆகிய 2 வசனங்கள் இது. அப்போ வந்து இந்த குர்ஆன் வந்து இங்கேருந்து காப்பி அடித்து இருந்தால் இதைத்தானே குர்ஆனில் சொல்லியிருக்கோம். நீங்கள் கல்யாணம் பண்ணுவதாக இருந்தால் கன்னி பெண்ணை மட்டும் நீங்கள் கல்யாணம் பண்ணுங்க, விதவைகளுக்கு கல்யாணம் கிடையாது, விதவையாக தான் காலமெல்லாம் அவன் இருக்கணும்
விவாகரத்து செய்யப்பட்டவள் காலமெல்லாம் அப்படி தான் இருக்கணும், கற்பழிக்கப்பட்டால் கூட அவளை என்ன செய்யக்கூடாது, அவளை கல்யாணம் பண்ணக்கூடாது. இப்போ இவனும் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம். அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை இருக்காத, இன்னைக்கு கல்யாணம் பண்ணி நாளைக்கு புருஷன் செத்துட்டான்னு சொன்னால் நாளை கழிச்சு அவள் வந்து அப்படி தானே இருக்கணும் சாகுற வரைக்கும். அப்போ ஒரு பெண்களுக்கு குட்டுமை இழைக்கக்கூடிய ஒரு சட்டத்தை அந்த வேதம் எழுதி வைத்திருக்கிறது. இஸ்லாம் வந்து அதை மறுக்கிறது, விதவைகளுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்று சொல்கிறது. அப்போ விதவைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்கள்லாம் இணைஞ்சிருக்காங்க, திருமணம் செய்து இருக்கிறார்கள். விவாகரத்து செய்யப்பட்டவர்களை திருமணம் செஞ்சு இருக்கிறாங்க. அப்போ அதை வந்து நீங்கள் அப்படி பண்ணலாம்னு வேற எல்லாம் என்ன செய்யலாம், நீங்கள் விவாகரத்து செய்து விட்டீர்களே ஆனால் அந்த பெண்கள் தங்கள் விஷயமாக முடிவெடுத்துக் கொள்வதில் நீங்கள் தலையிடக்கூடாது, அவங்க வேற ஒரு திருமணம் செய்வதை நீங்கள் தடுக்கக்கூடாது, இப்படியான வசனங்கள்லாம் குரானில் இருக்குது. அப்போ பைபிள்லேருந்து காப்பி அடிக்கப்பட்டுன்னு சொல்கிறீங்களப்பா, இதுக்கு பேர் காப்பியா? நீங்கள் சொன்ன ஒரு கொடுமையான சட்டத்தை தூக்கி போட்டு மிதிக்குது குரான், இது எப்படி காப்பியாகும்? அது மாத்திரம் இல்லாமல் கன்னி பெண்ணை மட்டும் பண்ணால் பார்த்தா தான், தன் ஜனத்தை சேர்ந்த அந்த யூத ஜாதியாக இருக்கணுமா. யாரை கல்யாணம் பண்ணனு? தன் ஜனத்தை சேர்ந்த கன்னியாக இருக்கணும். கன்னியாக இருந்தால் மட்டும் பத்தாது, வேற ஒரு ஜாதியை உண்டாக்கி வைத்துக்கொண்டு இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த வேறுபாடு வைத்துக்கொண்டு அந்த ஜாதிக்குள்ளே தான் திருமணம் செஞ்சு கொள்ள வேண்டும் என்றெல்லாம் எழுதி வைத்திருக்கிறாங்களே, இந்த ஒரு கொள்கை இஸ்லாத்தில் இருக்குதா? இஸ்லாம் எதிர்க்குதா? இதை இஸ்லாத்தினுடைய எதிரிகளும் ஒப்புக்கொள்வார்கள். இஸ்லாத்தில் ஜாதி கிடையாதுங்கிறத இஸ்லாத்தினுடைய எதிரிகளும் ஒப்புக்கொள்வார்கள். விதவா விவாகம், விவாகரத்து செய்யப்பட்டவர்களுடைய விவாகம் எல்லாம் இஸ்லாம் தான் நெஞ்சு உலகத்துக்கு அதை வந்து வழங்கியதுன்னு சொல்லி மாற்று மதத்துக்காரங்களை ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னா, இதை காப்பி அடிக்கப்பட்டதுன்னா எடுத்து காட்டணும். காப்பி அடிக்கிறீங்கிறியே, இது காப்பி அடித்ததா? நீ சொன்ன மாதிரியா நாங்கள் சொல்கிறோம்? நீ சொன்னது தப்புன்னு சொல்கிறோம் நாங்கள். அப்போ உன்னுடைய வேதத்தில் உள்ள தவறை விமர்சிக்கக்கூடிய ஒரு வேதம் வந்து எப்படி காப்பி அடிக்கப்பட்டதாக இருக்கும்? இது ஒரு ஆதார் நோட்ஸ் நீங்கள் வச்சுக்கிறணும். லேவியர் ஆகமத்தில் 21 அதிகாரத்தில் 13, 14 ஆகிய 2 வசனங்கள். அதே மாதிரி சூதகஸ்திரின்னு சொன்னால், ஸ்திரின்னா பொம்பளை, சூதகம்னா அந்த மாதவிடாய் ஏற்பட்ட ஒரு பெண்ணுக்கு சட்டம் சொல்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுச்சின்னு சொன்னால் சூதகஸ்திரி, அதாவது மாதவிடாய்க்காரி, தன் சரீரத்தில் உள்ள உடம்பில், சரீரம்னா உடம்பு, சரீரத்தில் உள்ள உதிரம்னா ரத்தம், உதிர ஊறலின் நிமித்தம் ரத்தம் ஊறிக்கொண்டிருக்குல்ல, அதன் காரணமாக 7 நாள் விளக்கமாக இருக்க வேண்டும். மாதவிடாய்க்காரி வந்து இரத்த கசிவு போக்கு இருக்கிற காரணத்தினால் 7 நாளைக்கு அவள் விளக்கமாக இருக்க வேண்டும். விளக்கம்னா விலகி இருக்குது, விளக்கம்னா தெளிவு, அந்த விளக்கம் இல்லை, ஏவல் விளக்கல் இருக்குல்ல, அந்த விளக்கமாக இருக்க வேண்டும். அது பரவாயில்லை, விளக்கமாக இருக்கணுமா, தனியாக இருக்கணுமா, யாரோடையும் சேரக்கூடாதான். அதுக்கப்புறம் அடிக்கிறாங்க பாருங்கள், அவளை தொடுகிற எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுள்ளவனாக இருப்பான். ஒரு மாதவிடாய்க்கார பொம்பளை போய் புருஷன் தொட்டுட்டான்னு வைங்க, அண்ணன் தொட்டுட்டான்னு வைங்க, அப்பன் தொட்டான்னு வைங்க, வேற தொட்டுட்டான்னு வைங்க, தொட்டுட்டான்னு சொன்னால் அந்த தீட்டு இவனுக்கு ஏற்பட்டு எப்போ சாயங்காலம் வரைக்கும், காலையில் தொட்டான்னு வைங்க, சாயந்தரம் வரைக்கும் இவனும் தீட்டாக இருப்பானான். அவளை தொடுகிற எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுள்ளவனாக இருப்பான். அப்படிங்கிற அளவுக்கு பெண்கள், அந்த மாதவிடாய்க்கார பெண்களை தொடவே கூடாதுங்கிறாங்க. அவள் அந்த மாதவிடாய்க்காரி விளக்கமாக இருக்கையில், இந்த விளக்கி வச்சுருக்கிறாங்கள, ஒதுக்கி இருக்கையில் எதின் மேல் படுத்து கொள்கிறாளோ, எதின் மேல் உட்காருகிறாளோ அதெல்லாம் தீட்டாகும். அவள் ஒரு பாயில் படுத்து கிடந்தான்னு சொன்னால் அந்த பாயை தூக்கி எரிஞ்சிடணும், தீட்டு. அது எதில் எல்லாம் சேரில் உட்காந்தான்னா சேர தீட்டக்குள்ளே எரிஞ்சிடணும். ஏன்னு கேட்டால் அவள் தீட்டு. அது அவள் மட்டும் தீட்டு கிடையாது, அவள் எதின் மேல் படுத்து கொள்கிறாளோ, எதின் மேல் உட்காருகிறாளோ அதெல்லாம் தீட்டாகும். இப்படி வந்து பெண்களை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க. அது மாதிரி அவளை தொடுறது விட்டுருவோம், அவள் படுத்த படுக்கையை போய் ஒருத்தன் தொட்டுவிட்டான். அவள் படுக்கையை தொடுகிற எவனும் தன் வஸ்திரங்களை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும். அவள் படுக்கையை போய் தொட்டுட்டான்னு சொன்னால் எல்லா ட்ரெஸ்ஸையும் கலட்டி துவைச்சிட்டு தான் என்ன செய்யணும், தண்ணீரில் முழுக வேண்டும். முழுகினாலும் சாயங்காலம் மட்டும் அவன் தீட்டுள்ளவனாக இருப்பான். அவர் பெண்ணு படுத்து கிடந்த, மாதவிடாய்க்கார பெண்ணு படுத்து கிடந்த
ஒரு பாயை தொட்டு விட்டாலோ, அவள் உட்கார்ந்திருந்த ஒரு இருக்கையை சேர தொட்டு விட்டாலோ இவன் தீட்டு ஆயிடுவான். அது எது வரைக்கும் இந்த சாயங்காலம் வரைக்கும் தீட்டுண்டாலும் இவன் வந்து குளிக்கணும், ட்ரெஸ்ஸையெல்லாம் என்ன செய்யணும், சேஞ்ச் பண்ணிடணும். தொட்டுட்டா ட்ரெஸ்ஸுக்கு என்னவன்னு தெரியல, ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணிடணுங்கிறாங்க. அவள் படுக்கையின் மேலாகிலும், அவள் உட்கார்ந்த மனையின் மேலாகிலும் இருந்த எதையாகிலும் தொட்டவன், அதாவது அவளை தொட்டாலும் தீட்டுங்க, அவள் படுத்து கிடந்த படுக்கையை ஒருத்தன் தொட்டாண்டாலும் தீட்டு, அந்த படுக்கை மேலே ஒரு டம்ளர் வச்சுருக்கிறாங்க, அதை தொட்டாலும் தீட்டு. அதாவது அவள் உட்கார்ந்திருந்த மனையின் மேலாகிலும், அந்த மனை இருக்குல்ல, மனை என்ன பலகை அடுப்பாங்க உட்கார்ற பலகை, அதன் மேலாகிலும் இருந்த எதையாகிலும், அதுக்கு மேலே இருந்த எதையாவது ஒரு பொருளை, அவள் டீ குடித்து காப்பி குடித்ததை படுக்கையில் வச்சுருப்பான், அந்த படுக்கையில் படுத்துட்டதுனால படுக்கை தீட்டா போச்சு. படுக்கைக்கு மேலே ஒரு கப்பு வச்சுருந்தா கப்பு தீட்டா போயிடும், படுக்கைக்கு மேலே அந்த ஃபோனை வச்சுருந்தான்னா ஃபோனு தீட்டா போயிடும். அது எதையாலும் தொட்டவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுள்ளவனாக இருப்பான். அப்போ வந்து தீட்டு எப்படிலாம் வருதுன்னு, அவள் தீட்டு, அவள் தொட்ட அவள் பட்டது தீட்டு, பட்டது தீட்டு என்று சொல்லி பெண்களை வந்து இந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்க, கேவலப்படுத்தி எழுதியிருக்கிறாங்க. இதிலேருந்து நம்ம காப்பி அடித்தவங்கிறாங்க. இதுக்கு மாற்றமாக நம்ம இஸ்லாம் சொல்லுதா, இதை சொல்லுதா? அதே மாதிரி ஒருவன் அவளோடு படுத்து கொண்டதும் அவள் தீட்டு அவன் மேல் பட்டதும் உண்டானால் அவன் 7 நாள் தீட்டு உள்ளவனாக இருப்பான். அவள் மாதவிடாய்க்காரியை போய் படுத்துட்டான், அவளோடு சேர்ந்து படுத்துட்டான்னு சொன்னால் 7 நாளைக்கு அவனும் தீட்டாயிருவான். அவன் 7 நாள் தீட்டு உள்ளவனாக இருப்பான். அவன் மட்டும் தீட்டாக இருக்க மாட்டானா, அவன் படுக்கிற எந்த படுக்கையும் தீட்டுப்படும். அதாவது இவன் போய் மனைவியோட ஒரு படுக்கையில் படுத்துட்டான்னு வைங்க, படுத்தவுடனே இவனும் தீட்டா போயிடுவானா, இவன் மட்டும் தீட்டா போக மாட்டானா, இவன் போய் ஒரு படுக்கையில் படுத்தான்னு வைங்க, அதுவும் தீட்டா போயிடுமா. இப்படி வந்து என்ன செய்கிறான், 7 நாள் தீட்டாயிரேன். மனைவி கிட்ட படுத்துட்டான்னா என்ன ஆயிரும், படுக்கணும்னா சும்மா படுக்கிறது, படுத்து கிடந்தால் 7 நாள் தீட்டா போயிடும்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறிய. இது லேவியர் ஆகமத்தில், பைபிளுடைய லேவியர் ஆகமத்தில் 15வது அதிகாரத்தில் 19 இருந்து 24 வரைக்கும் உள்ள 5 வசனம், 19, 20, 21, 22, 23, 24 வசனம். இந்த 6 வசனங்களில் உள்ளது தான் இந்த வாசகத்தை நம்ம வாசித்தது. அப்போ இப்படி இஸ்லாத்தில் இருக்குதா? மாதவிடாய் நேரத்தில் வந்து பெண்கள் ஒதுக்கி வச்சுருங்க, அப்படி இருக்கா? தாம்பத்தியத்தில் மட்டும்தான் ஈடுபடக்கூடாது. ஒன்றை படுத்துக்கலாம், அவங்க சாப்பிடலாம், அவங்க சாப்பிட்டு அந்த எச்சில் பட்டதை கணவன் சாப்பிடலாம், அப்படி தான் ரசூல்லா சாப்பிட்ருக்குறாங்க. அவங்க மடியில் படுத்துக்கொள்ளலாம், அது எல்லாமே எதுவுமே தடை கிடையாது. குடும்ப வாழ்க்கை தாம்பத்திய உடலுறவு தவிர அது சைக்காலஜிக்கலாக விஞ்ஞான ரீதியாக கூட சரியான நிலைப்பாடு. அந்த உடலுறவுக்கு ஏற்ற நிலையில் அந்த நேரத்தில் இருக்க மாட்டாங்க. அதுக்காக வேண்டி அதை தவிர்க்க சொல்லுது மார்க்கம். மற்றபடி அவர்கள் எல்லா பெண்களையும் போலவே இருக்கலாம் என்று உலகத்திலே சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவள் தீட்டு, தொட்டது தீட்டு, அதை போய் ஒருத்தன் தொட்டு அவன் தீட்டு, அவன் போய் படுத்துட்டான்னா அந்த படுக்கையும் தீட்டு, அந்த படுக்கையில் படுத்ததுனால அவன் போய் எதில் படுக்கிறான் அதுவும் தீட்டு, இப்படின்னு ஒரு சங்கிலி தொடராக என்ன செய்கிறது, ஒரு தீட்டை வந்து கொண்டு போயிட்டுருக்குறாங்கன்னா இதிலேருந்து குர்ஆன் காப்பி அடிக்கப்படுமா? இதை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் காப்பி அடித்தாங்கங்கிற, இப்படி காப்பி அடித்தா இதே மாதிரி தானே உங்களுக்கு சட்டம் சொல்லியிருப்பாங்க. இதை உடைக்கவுல சொல்கிறாங்க. இதை உடைச்சி சட்டம் சொல்லும் போது, என்னப்பா உங்கள் ஆள் நாங்கள் எதை சொன்னாலும் மாற்றி சொல்கிறாருன்னு கேட்டாங்க அன்றைக்கு யூதர்கள். உங்கள் முகமது வந்து நாங்கள் எதை சொன்னாலும் என்ன செய்கிறாரு, இந்த மாதவிடாய் விஷயம் உள்பட எல்லாத்துலேயும் எங்களுக்கு மாற்றமாக பேசுகிறாருன்னு சொன்னாங்க. அப்போ அவங்களே காப்பி அடித்ததாக சொல்லலை. குர்ஆன் அருளப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவனே இதை எங்கள்கிட்டருந்து காப்பி அடிச்சுன்னு அவன் சொல்ல காணா, இவங்க வந்துட்டு என்ன செய்கிறாங்க, காப்பி அடிச்சுங்கிறாங்க. அப்போ இதுக்கு மாற்றமாக தானே இஸ்லாம் சொல்லுது. மாற்றமாக இருந்தால் காப்பியா? இல்லை. அதுக்கடுத்து வந்து பிரசவத்தீட்டு இருக்குல்ல, பிரசவத்தீட்டுக்கு சட்டம் சொல்கிறாங்க. பின்னும் கர்த்தர்னா அல்லாஹ் மோசேயினிடம், மோசேங்கிறது மூசா நபி, கர்த்தர் வந்து மோசேயினிடம் நீ இஸ்ரவேலோடு பேசி ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் பிரசவித்து ஆண் பிள்ளைகளை பெற்றால், ஒரு பொம்பளை வந்து கர்ப்பமாகி ஆம்பல் பிள்ளை பெற்றுட்டான், அவள்
சூதகஸ்திரி விளக்கமாக இருக்கும் நாட்களுக்கு, சூதகஸ்திரின்னா மாதவிடாய்க்காரி, மாதவிடாய்க்காரி விளக்கமாக இருக்கும் நாட்களுக்கு சரியாக 7 நாள் தீட்டாயிருப்பாள். புள்ள பெற்றுட்டான்னு சொன்னால் ஆம்பளை பிள்ளை பெற்றாதான், ஆண் பிள்ளைகளை பெற்றாள்னு சொன்னால் மாதவிடாய் மாதிரியே ஒரு 7 நாளைக்கு அவள் தீட்டாக இருப்பாள். 8ஆம் நாளில் அந்த பிள்ளையினுடைய நுனித்தோளின் மாமிசம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும், சுண்ணத்து செய்யணுங்கிறாங்க 8ஆவது நாளில். சரி, பின்பு அவள் 7 நாளோட முடியலை, பின்பு அவள் 33 நாள் தன் உதிர சுத்திகரிப்பு நிலையில் இருந்து, அப்போ 33 நாளைக்கு உதிர சுத்திகரிப்பில் இருக்கணுமா, அதே தீட்டு மாதிரியே இருக்கணுமா, இருந்து முதல் ஒரு 40 நாள் வரணுமா, அதுக்காக வேண்டி இருந்து கர்த்தர் மோசையினிடம் நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்தையும் தொடக்கூடாது. 33 நாளைக்கு, அந்த 7 நாளைக்கு 40 நாளைக்கு, 40 நாளைக்கு பரிசுத்தமான யாதொரு வஸ்துவையும் தொடக்கூடாது, பரிசுத்த ஸ்தலத்திற்குள் வரவும் கூடாது. 40 நாளைக்கு என்ன செய்யக்கூடாது, பரிசுத்தமான ஸ்தலம்னா வழிபாட்டுத்தில் சொல்கிறாங்க, அது வேண்டாம் அந்த மென்சஸில் நம்மளும் வரக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம், அது அந்த அந்த ரத்தம் நிற்கிற வரைக்கும் சொல்கிறோம், 40 நாள் நம்ம சொல்லலை, வரக்கூடாதுன்றாங்க. இது ஆம்பளை பிள்ளை பெற்றுட்டான்னா, ஆம்பளை பெற்றுட்டான்னா 40 நாளைக்கு அவள் தீட்டாக இருப்பாள். அப்போ பரிசுத்தமான எந்த ஒரு பொருளையும் தொடக்கூடாது, குரானை தொடக்கூடாது, புக்கை தொடக்கூடாது, பரிசுத்தமான எதையுமே என்ன செய்யக்கூடாது, சுத்தமாக உள்ள எதையுமே தொடவிடக்கூடாது. பெண் பிள்ளைகளை பெற்றாளாகில் அவள் 2 வாரம் சூதகஸ்தரியை போல் தீட்டாக இருக்கணும். ஆம்பளை பிள்ளையை பார்த்தா 1 வாரம் தீட்டாக இருக்கணும், பொம்பளை பிள்ளையை பார்த்தா 2 வாரம் தீட்டாக இருந்து விட்டு பின்பு 66 நாட்கள், அப்போ 80 நாள் வரணும். மொத்தம் 66 நாட்கள் உதிர சுத்திகரிப்பு நிலையில் இருக்க வேண்டும். 66 + 70 80 நாட்களுக்கு பிள்ளை பெற்றுட்டான்னா 80 நாளுக்கு அவர் தீட்டு நிலையில் இருக்கணும். அவருடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு தான் பெற்ற ஆண் பிள்ளைக்காவது பெண் பிள்ளைக்காவது ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை தகனப்பலியாகவும் ஒரு புறா குஞ்சியாவது காட்டு பறவையாவது பாவ நிவாரண பலியாகவும் தரிசன கூடார வாசலில் ஆசாரியினிடம் அவள் கொண்டு வர வேண்டும். 40 நாள் முடிஞ்சவுடனே 80 நாள் முடிஞ்சவொன்னே என்ன செய்யணும்னு கேட்டால், ஒரு ஆட்டுக்குட்டி தகனப்பள்ளின்னு சொல்லி ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டாந்து என்ன செய்யணும், பூசாரிட்ட கொண்டாந்து கொடுக்கணுமா. அது மாதிரி இது தகனப்பள்ளியாம். அதுக்கப்புறம் ஒரு காட்டுப்புறா அல்ல ஒரு புறா குஞ்சு இதையாவது கொண்டு வந்து பாவ நிவாரண பள்ளின்னு கொண்டாந்து ஆசாரியிடம்னா பாதிரி இடத்துல கொண்டு வர வேண்டும். அதை அவன் கர்த்தருடைய சந்நிதியில் படைத்து அவளுக்காக பிராயச்சித்தம் செய்வான். அந்த ஆட்டை எடுத்துகிட்டு போயிடுவான். அதாவது புள்ள பெற்றதுக்காக ஒரு ஆட்டை கொண்டான்னு கடவுளுக்குன்னு கொடுக்கணுமா, இவர் அதை வச்சு என்ன செய்வாரான், பிராயச்சித்தம் செய்து ஆட்டை கொண்டு திம்பார் இவர், வழங்குதா. அதே மாதிரி செய்வான். இப்படி செய்யவே அவள் தன் உதிரம் ஊறும் தீட்டு நீங்கி சுத்தமாவாள். 80 நாளைக்கு பிறகு சுத்தமாவாள். அதுக்கு என்ன செய்யணும், ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் பூசாரிக்கு கொடுக்கணும். அது போக ஒரு புறா குஞ்சு ஒரு கோழி குஞ்சு என்னத்தையாவது கொண்டு போய் அந்த பறவை வகையில் ஒன்று கொண்டு போய் கொடுக்கணும். இந்த ரெண்டையும் கொடுத்து அவர் என்ன செய்வார், பிராயச்சித்தம் பண்ணுவார். பண்ண உடனே நீ ஃபினிஷ் தூய்மையாகிவிட்டாய் அப்படின்னு சொல்கிறீங்களே, இப்படி இஸ்லாத்தில் இருக்குதா? ஒரு பெண்ணுக்கு இப்படி இருக்குதா? குழந்தை பிறந்தால் அக்கீக்கா கொடுக்கணும் என்பது அந்த பெற்ற தகப்பனுக்கு தான் கடமையாக்கி இருக்குது. அது ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு இஸ்லாத்துலேயும் அதை கொடுக்க, பூசாரி கொடுக்க சொல்லி கிடையாது. இஸ்லாத்தில் என்ன செய்வோம், ஒரு ஆடு 2 ஆடு அறுத்து அந்த குழந்தை பிறந்து விட்ட மகிழ்ச்சியை காட்டுவதற்காக வேண்டி அது கொடுப்பாங்களே தவிர, இது என்னது பூசாரிக்குள்ள காணிக்க கொடுக்கணுமா? அப்போ தானே சுத்தம் ஆவாலாம். அப்போனா சுத்தமாக மாட்டாள். இதிலேருந்து நாங்கள் காப்பி அடித்தோமா? இது லேவியராகமத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 7 வரைக்கும் உள்ளது. அது அடுத்து பாருங்கள், இதெல்லாம் பெண்களுக்கு உள்ள ஒரு விஷயமாச்சா. அப்புறம் அபிஷேகம் பெற்றவனும் தன் தகப்பன் பட்டத்துக்கு ஆசாரிய ஊழியம் செய்ய பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாகிய ஆசாரியனை பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். இந்த பிராயச்சித்தம் அந்த மதத்தை யார் படிக்கிறானோ அவன் செய்ய முடியாது. அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், பரம்பரையாக வரணும், அபிஷேகம் பெற்றவனாக இருக்கணும். தகப்பன் பட்டத்துக்கு அவன் மகனை என்ன செய்யணும், ஆசாரிய ஊழியம் செய்ய பிரதிஷ்டை பண்ணணுமா.
அந்த 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 இந்த பூசாரிங்கிற அந்தஸ்து எப்படி வரும்னு கேட்டால் பரம்பரையாக வரும். அவன் தான் என்ன செய்யணும், பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஆசாரியனை பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். அவன் பரிசுத்த வஸ்திரங்களாகிய சணல் நூல் உடைகளை உடுத்தி கொண்டு அந்த ஆசாரியான் அந்த பூசாரியான் என்ன பண்ணணும்னு கேட்டால் சணல் நூல் சணலில் உள்ள ஆடைகளை உடுத்தி கொண்டு பரிசுத்த ஸ்தலத்துக்காக பிராயச்சித்தம் செய்ய வேண்டும்னு சொல்லி அந்த புரோகிதம் செய்வது பரம்பரையாக வருகிறது. புரோகிதம் செய்யணும்னு ஒன்று உண்டாக்குறாங்க, பரம்பரையாக வரணும்னு உண்டாக்குறாங்க. அப்போ இஸ்லாத்தில் நேற்று இஸ்லாத்துக்கு வந்தவன் அவன் இமாமத்து செய்வான், தொழுகை நடத்துவான், அவன் மத குருவாக இருப்பான், இஸ்லாம் செய்யக்கூடிய எல்லாத்தையும் அவன் செய்யக்கூடிய தலைமையேற்று நடத்தக்கூடியவனாக இருப்பான்ட்டு இஸ்லாம் சொல்லுகிறது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் எல்லாம் புதுசாக சேரக்கூடிய யாராக இருந்தாலும் அவர் தான் பூசாரி, பரம்பரை பூசாரியாக இருப்பார், அவர் தான் எல்லாத்தையும் செய்வார், அவர் தான் கடவுளுக்கு நெருக்கமானவர், அவர் தான் உங்களுக்கு தப்புக்கெல்லாம் பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்து கடவுள்கிட்ட வாங்கி தருவார் அப்படின்ற ஒரு கருத்தை இந்த வேதங்கள்லாம் சொல்லுகிறது. இதுகளை உடைச்சி தகர்த்து தரமட்டமாக்குது இஸ்லாம். அப்போ இதுலேருந்து காப்பியா? காப்பி இல்லை. அதே மாதிரி கர்த்தர் சொல்கிறாராம், கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடி, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன்ல, அந்த மாதிரி நீங்களும் எனக்கென்று பரிசுத்தராக இருக்கணும். நான் பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி நீங்களும் பரிசுத்தராக இருக்கணும். நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி நான் உங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் வித்தியாசம் பண்ணி உங்களை பிரித்தெடுத்தேன். நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணுமா இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்டால், நீங்கள் அடுத்தவனோட சேரக்கூடாது. நீங்கள் வேறு அவன் வேறு, அந்த ஜாதி இந்த ஜாதி, அந்த கோத்திரம் இந்த கோத்திரம், எவனையும் கிட்ட எடுக்காதீங்க. அவங்கள நான் பிரிச்சுட்டேன், மற்ற ஜனங்களுக்கு வித்தியாசம் பண்ணி உங்களை பிரித்தெடுத்தேன். அந்த பூசாரிமார்களை பாதிரிமார்களை உயர்ந்த ஜாதின்னு ஆக்கி, நீங்கள் மற்ற மக்களை போன்றவர்கள் அல்ல, நீங்கள் பரிசுத்தமான ஜாதி, அவங்கெல்லாம் கெட்ட நாசமாக போன ஜாதி என்று நான் பிரித்தெடுத்தேன் என்று சொல்லி அந்த மனிதர்களை ஏற்றதாழ்வு பண்ணது நான் தான் பண்ணினேன்னு கடவுள் சொல்கிறார். மனிதர்களை உங்களை எல்லாம் ஒரு தாய் தந்தையிலிருந்து படைத்திருக்கிறோம், ஒரு ஆண் பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம். உங்களை குலங்கள் கோத்திரங்களாக பிரித்தெடுத்திருப்பது வித்தியாசப்படுத்தி அறிந்து கொள்வதற்குத்தானே தவிர அல்லாவிடத்தில் இறையச்சமுடையவர் தான் சிறந்தவர்னு குர்ஆன் சொல்கிறது. யாயு ஹொன்னாசு, மனிதர்களை இன்னா ஹலக்கனாக்கும் இந்த கரிம உன்சா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்திருக்கிறோம். ஓ ஜால்நாக்கும் ஷோபம் ஓ கபாயில, உங்களை கிளைகள் கோத்திரங்களாக பிடித்தெடுத்திருக்கிறோம். எதுக்குன்னா லி தாரஃபு, ஒருத்தரை ஒருத்தர் அறிந்து கொள்வதற்கு தான். இப்ராஹிம்னு 7 இப்ராஹிம் இருந்தால் காவண்ணா முனாவுட்டு இப்ராஹிம், சாவண்ணா முனாவுட்டு இப்ராஹிம்னு அப்படி வேறுபடுத்தி அறிவதற்குத்தானே தவிர உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு கிடையாது. நீங்கள் எல்லாம் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள்னு குர்ஆன் சொல்லுகிறத இது இங்கேருந்து காப்பிடிச்சதா? இதுக்கு கவுண்டர் பண்ணி எதிர்த்து மண்டையில் அடிக்கக்கூடியதா? இதை எதிர்த்து சொல்லக்கூடிய சித்தாந்தத்தை நபிகள் நாயகம் சொல்லி இருக்கும்போது எந்த மூளை உள்ளவனாச்சு பைபிள்லேருந்து குர்ஆன் காப்பி அடிக்கப்படும் மூளை இருந்தால் சொல்லுவானுங்களா? அப்படி நீங்கள் சொல்கிறதுன்னா நாங்கள் சொல்கிறேன்டா அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? அது செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த அந்நியன் என்றால் யாருன்னு கேட்டால், அந்த யூத ஜாதி இருக்கான்ல, உயர்ந்த ஜாதிங்கிறவன், அவனை தவிர மற்றவன்லாம் அந்நியன் ஒருவனும் பரிசுத்தமானவைகளில் புசிக்கக்கூடாது. பரிசுத்தமானவைகள்னு சிலது வச்சுருக்கிறாங்க, முறைப்படி அறுக்கப்பட்டது அந்த மாதிரி உணவுகள் அறுத்தாங்கன்னா அந்நியனுக்கு அதை கொடுத்துடக்கூடாது. ஆசாரியின் வீட்டில் தங்கி இருக்கிறவனும் வேலை செய்பவனும் பரிசுத்தமானதில் புசிக்கக்கூடாது. இவங்களுக்கு சில விஷயங்கள் பரிசுத்தமானதுன்னு வச்சுருக்கிறாங்க. நம்ம அறுத்தா பரிசுத்தமாகும்ல ஆடு மாடுகளை, அந்த மாதிரி அறுத்து சாப்பிட்ணுங்கிறது அவங்களுக்கும் ஒரு சட்டம் இருந்துச்சு, அது பரிசுத்தமான உணவு. இந்த மாதிரி அறுத்து சாப்பிட்ற உணவை நீங்கள் மட்டும்தான் சாப்பிடணும். அந்த மாதிரி உணவுகளை பிற ஜாதி மக்களுக்கு, பிற இனத்தவர்களுக்கு, உங்கள் வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரனாக இருந்தாலும் சரி தான், அவனுக்கு புசிக்கலாகாது, சாப்பாடை கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி லேவியராகமம் 22:10 இருக்கிறது. அப்போ இதெல்லாம் என்னதுன்னு கேட்டால், அந்த இஸ்லாமிய அடிப்படைக்கு தகர்த்து எரியக்கூடிய ஒரு சித்தாந்தமாக இது இருக்கிறது. இதிலிருந்து குர்ஆன் காப்பி அடிக்கப்பட்டதுன்னா எப்படி? யாருமே சொல்ல முடியாது. அறிவுள்ள யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, அதை சொல்ல மாட்டாங்க. அப்போ குர்ஆன் இதிலிருந்து காப்பி அடிக்கப்படலை என்பதற்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், எல்லோரும் சாப்பிட்லாங்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம்,
நம்முடைய உணவுகளை வந்து முஸ்லீம் சாப்பிட்லாம், காஃபிர் சாப்பிட்லாம். உங்களுடைய உணவுகளை வந்து மற்றவங்க கேட்டால் நீங்கள் கொடுங்க. பசித்தோருக்கு உணவளியுங்கள். இஸ்லாத்தில் சிறந்த காரியம் என்னென்னு கேட்டால் இத்தாமு தாம், உணவளிப்பது தான் சிறந்தது. உணவளிக்கும் போது முஸ்லீம் அல்லாதவன் உங்கள் ஜாதி மற்ற ஜாதின்னு பார்த்து கொடுங்கன்னு இஸ்லாத்தில் இருக்குதா? பசிச்சா உணவளித்தல் என்பது அனைவருக்குமானது ஆக்கின மார்க்கம் இஸ்லாம். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பசிச்சா கூட இந்த பரிசுத்தமான விஷயங்களை கொண்டு போய் அவங்களுக்கு போய் கொடுத்துக்கூடாத, நீ மட்டும் சாப்பிட்டுக்க, உங்கள் வீட்டில் சாப்பிட்ற சுவையான உணவுகள்லாம் அவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இங்கேருந்து காப்பி அடிக்கப்பட்டுச்சா? இல்லை. இன்னும் இந்த காப்பி அடிக்கப்பட்டதுன்னு சொல்வதற்கு என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு மாற்றமான பல வசனங்கள் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் ஆலிம்ன்று படிக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் நீங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் சந்திப்பீங்க. காப்பி அடிக்கப்பட்டுச்சுங்கிற மாதிரி கேட்பாங்க நாளைக்கு. அதுக்காக வேண்டி இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் இது பயனுள்ளதாக இருக்கும். இது குறித்து கூடுதல் விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம்.